வருவதற்கு திமுக தலைவர்களும் திமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களும் சம்மதிக்க வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த இம்பாக்டை வந்து கொஞ்சமாச்சும் அவர் குறைச்சிருக்க கூடும். ஏன்னா அந்த சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தலைவரை நிற்கிறாரு அப்படின்னும் போது அந்த மக்களும் வந்து கொஞ்சம் யோசிக்க தோணும் அவங்களுக்கு. ஆனால் விஜய் நிற்கிறாரு ஒரு பக்கம் அப்படின்னும் போது ஓட் ஸ்பிளிட் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது இந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 44 சீட்ஸில் 23 தொகுதிகள் தாவேக்காக்கு போயிருக்குன்னா இதில் ரெண்டையும் சேர்த்தா ஹையஸ்ட் ஷேர் தாவேக்கா தான் எடுத்திருக்கு. அப்போ உங்களுக்கு பாதிக்கு பாதி தொகுதிகளை தாவேக்கா எடுக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு தாவேக்காவுடைய அந்த இம்பேக்ட் வந்து அந்த சீட்ஸில் இருக்குது அப்படின்னும் போது அது அவங்களுக்கு தெரியும். நார்த் ஜோனில் பெருவாரியான தொகுதிகளில் தாவேக்காவுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு திமுகவோ அதிமுக எதுவும் பண்ணல. அதிமுக பண்ண ஒரு நல்ல காரியம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாமகவோட கூட்டணியில் போய் சேர்ந்ததுனால அந்த இம்பேக்டை வந்து அதிமுகவால் மினிமைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. திமுகவால் அந்த இம்பேக்டை மினிமைஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு இடம் இல்லை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா தேமுதிக ஃபேக்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் எனக்கு தெரியல தேமுதிக